ஹாய் பைக் ரைடர்ஸ், நான் உங்கள் பிரதீப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹிமாலயன் 450 ராமவனுக்கு ஆயில் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா, we have got 10W40 Ultra fully synthetic and it comes with Shell Pure Coal technology. இதை வந்து ஷெல் நான் இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 905, but you can get a deal on Amazon. நான் 699 வாங்கினேன். ஸோ இதுதான் ஊற்ற போகிறோம். ஸோ லெட் மீ ஷோ யூ த செட்டப். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான செட்டப் என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டப் டு கலெக்ட் த வேஸ்ட் ஆயில் அண்ட் தென் யூ நீட் தி டார்க் ரெஞ்ச். ஓகே, இது வந்து டார்க் ரெஞ்ச். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஆயில் 3 liters. நான் க்ளோஸ் டு 2.1 liters பிடிக்கும். ஸோ அதுதான் 3 liters. தென் யூ நீட் திஸ் WD-40 ஃபார் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபாஸ்ட்னஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தேவைப்படும். தென் யூ நீட் தி சர்வீஸ் கிட் ஃப்ரம் RE. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிட். ஸோ இது வந்து 250 rupees வரும். இட் வில் ஹேவ் தி ஆயில் ஃபில்டர் அண்ட் த ஓரிங்ஸ். தென் இதுதான் இதில் மெயினு. we are going to use the Abor premium oil treatment. ஓகே, அப்ரோ இது வந்து வேறு லெவல் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஒன்லி ஃபார் ஆல் 4-stroke 2-wheelers. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 70 rupees என்னமோ வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த அப்ரோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அந்த டிக்லிங் நாய்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. 2 of it. And then you need a funnel and then tools. இது வந்து இது ட்ரைன் போல்ட் கட்டுறதுக்கு. and here you have the main 14mm hexagon key to remove the oil filter side. ஓகேவா, அந்த சைடு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வேணும். இது வந்து இதோட டூல்ஸ் and a plier and a cutting plier, some waste cloth, and here we have the torque wrench adapter. okay, நான் எக்ஸாக்ட் டார்க் வைக்கிறப்போ உங்களுக்கு டார்க் ரெஞ்சுக்கு அடாப்டர் தேவைப்படும். ஸோ யூ நீட் தேட். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட இன்ஜினோட நாய்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நார்மல் REவோட இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 minutes ரன் பண்ணி விட போகிறோம். ஸோ ஆஃப்டர் 5 minutes வில் ஸ்டாப் அண்ட் கிவ் 1 minute ரெஸ்ட் அண்ட் தென் நம்ம இந்த ட்ரைன் போல்ஸ் மூலிமா ஆயிலை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பைக். ஓகே, இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, வண்டி ஒரு 5 minutes ஓடிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா வண்டி ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 5 minutes ஓடிடுச்சு. உங்களுக்கு வண்டியோட நாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைன். ஃபஸ்ட்டு what we are going to do is leave it for 1 minute. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ரைன் போல்ட், இதுவும் we are going to open this first. okay, so the 15mm socket will work. so 15mm socket வேணுதுக்கு இதை போட்டு we are going to remove this too. ஓகே, இந்த ட்ரெயின் போல்ட் வந்து அநியாயத்துக்கு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பனே பண்ண முடியல, அந்தளவுக்கு டைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயில் வந்துச்சு. யூ கேன் see the oil color. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நான் ட்ரெயின் போல்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேருந்து அந்த ஃபில்டர் எலமெண்ட் இருக்குல்ல, அது ரிமூவ். ஓகே, ஜஸ்ட் ஸ்க்வீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, சியா பார்த்தீங்களா இது எவ்வளோ இருக்குன்னு டெப்ரி. கேன் யூ see it? பாருங்க, இத்தனை இருக்குது. I don't know what is all this. I'll do a close up. Okay guys, so second one was quite easy compared to first one. First one வந்து சரியான டைட்டாக வச்சுருக்காங்க. சும்மா சர்வீஸ் சென்டரில் I don't think they are following the torque wrenches. Just have a white paper.
ஒயிட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் கீப் ஆல் தீஸ் திங்ஸ் ஓவர். கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அது எவ்வளோ மக் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளே இருந்து இன்னொரு ஆயில் ஃபில்டர் இருக்குது, remove that also. ஓகே, இது பாருங்கள், இதில் அந்த அளவுக்கு இல்லை. திஸ் ஒன் லுக்ஸ் லைக் க்ளீன். I will keep this aside. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ 2 சைடு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ 3வது வந்து இந்த சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹாவ் டு ரிமூவ், இதுக்கு என்ன பண்ணணுன்னா யூ நீட் தி 14mm எக்ஸ்டர்னல் கீ. ஓகேவா? அதே மாதிரி இஃப் யூ ஆர் யூஸிங் ஓஜி ஆரியோட வாட் இஸ் திஸ் கிராஷ் கார்டு, யூ வில் ஹேவ் ப்ராப்ளம். ஏன்னா இந்த போல்ட் இங்கே போடுறீங்கள்ல, இங்கேருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரியுதா எப்படி இருக்குன்னு? ஸோ யூ வில் நாட் ஹேவ் ஸ்பேஸ். இதுக்கு என்ன பண்ணணுன்னா யூ ஹவ் டு பை திஸ் டூல். ஓகேவா? எல்பெண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரெஞ்ச். ஓகே, இதை வாங்கி யூ ஹாவ் டு ஓப்பன் இட். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது கூட லைட்டாக இங்கே இடிச்சிட்டு தான் இருக்குது, பட் ஸ்டில் இட் டஸ் தி ஜாப். இல்லைன்னா நீங்கள் கிராஷ் கார்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அப்புறம் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி கிராஷ் கார்டு கீழே போகிறத ரிமூவ் பண்ணி உருப்பட்ட வேலை. ஸோ அதனால் பை திஸ், it will make your work easy. So first what you have to do is, அவ்வளோதான், நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது ஆயில் வரும். சர்வீஸ் ஃபுல்லாகவே நான் சிங்கிள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இன் கேஸ் கேமரா ஆங்கிள்ஸ் ஆர் நாட் குட், ப்ளீஸ் வாய்ட். யாரும் கூட ஹெல்ப்புக்கு இல்லை, நான் தனியாக பண்ணுறதுனால இட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணுறப்போ யூ வில் கெட் ஆயில்ஸ் spilling all around. Okay, this time I am prepared, guys. Okay, this time I am prepared. இதில் எனக்கு என்னன்னா, கேன் யூ see this? சர்வீஸ் சென்டரில் இந்த இடத்துல பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ why the hell they have done this. இங்கே எதுக்கு பேஸ்ட் போடணுன்னு எனக்கு தெரியல. இதில் பேஸ்ட்டே போடக்கூடாது, தெரியுதா? இங்கே பாருங்கள், இதை நான் க்ளீன் பண்ணேன். இந்த பேஸ்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு லேயர், அதாவது இத்தனை போட்டு வச்சுருக்காங்க. ஐ ரியலி டோன்ட் நோ. ஆரி, இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படியா பேஸ்ட் போட்டு வைப்பாங்க? ஒரு லேயருக்கே நிற்கிது. இந்த பேஸ்ட்டெல்லாம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுது? ரிடிகுலஸ், சீரியஸ்லி. பாருங்க, அதான் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிடும். அது பாருங்க, ரிமூவ் பண்ணால் ஆயில் ஃபில்டரோட கண்டிஷனை பாருங்கள். உள்ளே போட்டது கூட ஒழுங்காக போடல கைஸ். நான் உள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறேன், இப்படி வருது இந்த வாஷர். நான் உள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறேன், இந்த வாஷர் பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. தெரியுதா? ரெடிகுலஸ் டு த கோர். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஹவ் டு க்ளீன் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு இந்த கம் எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எதுக்கு இத்தனை பேஸ்ட்டை போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. புது வண்டிக்கு பேஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட் ஃபார் திஸ். லெட்ஸ் டூ சம் க்ளீனிங் வித் WD-40. நான் உள்ளே ஃபுல்லாக பேஸ்ட்டாக இருக்குது. கேன் யூ see the color? What it comes? Shit. கைஸ், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டோட ரெசிடியூட உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் டூக் லைக் 15-20 மினிட்ஸ் எனக்கு இது ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் பேஸ்ட். எனக்கு நிஜமாகவே தெரில, இவங்கெல்லாம் வந்து ஆரி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையா, இதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா, ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது நம்ம போட்டிருந்தோம்ல, இது சரியான டைட் ஆயிடுச்சு. டைட் ஆனதுனால இதை கழட்டுறது ஒரு டாஸ்க் ஆச்சு. அப்புறமா நம்ம வீட்டில் இருந்த
இந்த பைப்பு ரிமூவரை வச்சு கழட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆயில் ஃபில்டரை வந்து இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர் கிட், ஓகே, சர்வீஸ் கிட். ஸோ திஸ் இஸ் த பார்ட் நம்பர், பார்த்துக்கோங்க. 250 ருபீஸ் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஓப்பன் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஆயில் ஃபில்டர், தென் உள்ளே வந்து ஓரிங்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ண அந்த ஃபில்டர் வெளியில் எடு. ஓகே, நெக்ஸ்ட் கீழே இந்த பெரிய ஓரிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓரிங் இங்கே வருது, தென் இங்கே ஒரு 2 ஓரிங் இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி ஜஸ்ட் டூ ரொட்டேஷன். ஓகே, ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். இந்த பேப்பர் எலிமெண்ட்டோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் இது ஃபுல்லாகவே ஆயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக இங்கே வச்சு ரப்பர் கரெக்டாக உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வண்டியில் எப்படி பண்ணிங்கன்னா ரப்பர் பாதி வெளியில் இருக்குது. ஸோ அப்படிலாம் இல்லை, கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு ஜென்டில் ரொட்டேட். ஓகேவா, இது வந்து அழகாக அப்படி உட்காந்துக்கும். உட்காந்தோடனே என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டேக் திஸ், இதில் வந்து அந்த ஓரிங் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு, ஓகேவா, யூ வில் கெட் திஸ் ஓரிங்ஸ் இந்த கிட்டில் எல்லாமே இருக்கும். இந்த ஓரிங்ஸ் வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஜென்ட்லி வச்சு ஓகே, just rotate it. Simple gentle rotation, just a gentle rotation, and take the 14 mm thing, அப்புறம் just put it inside and tight. Okay, after that what we'll do is we'll do a torque wrench tight. So first வந்து just ஒரு hand tight. Okay, that's it. ரொம்ப டைட்டும் கொடுக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப டைட் வச்சுன்னா it will not open. Okay, so just that's it. Okay, just keep it as 22 mm torque and yeah, that's it. Okay, இந்த பாருங்க எத்தனை full of metal elements தெரியுதா, full of debris. Okay, just clean it nicely, then remove this o-ring. The o-ring இருக்குல்ல, you have to replace it. This is the second o-ring that you are replacing. First one, second one. Okay, இந்த o-ring வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதையும் வந்து நல்லா, இந்த போல்ட்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு replace this o-ring also. Okay, just get it out. ஸோ ஃபைனலி கைஸ், நாலுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. the o-rings has been gasket has been replaced. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சைட் போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வரும் கீழே இருக்கிறது, ஏன்னா ஆயில் வந்து அந்த அளவுக்கு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இது சாய்ச்சி வண்டியை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணுங்கள், இருக்கிற மொத்த ஆயில் கீழே வந்துடும். ஆஃப்டர் யூ க்ளீன் திஸ் எப்படியே உள்ளே தள்ளிடுங்க. ஓகே, உள்ளே தள்ளினீங்கனாலே இட் வில் கோ அண்ட் ஃபிக்ஸ். ப்ளேயர் இருக்குல்ல, ப்ளேயரை வச்சு ஜஸ்ட் டூ அ ஜென்டில் புஷ். ஓகேவா, இட் ஷுட் கோ அண்ட் ஃபிக்ஸிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனவொன்னே take your line board and do some fastening. So okay guys, so இந்த போல்ட் டைட் பண்ணுறதுக்கு you have to keep like 14 mm. ஓகேவா, ஸோ just go say 14 mm டார்க் பென்சில் வச்சுட்டு just tight this, just அவ்வளோதான்.
ஸோ திஸ் இஸ் அட் 14 mm டார்க். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதையும் ஓகே கைஸ். ஸோ இதையும் வந்து 14 mm டார்க் ரென்ஸில் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ just have your torque wrench and do it at 14 mm. On the side 22 mm. Okay guys, so now almost like 90% of the work is done. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆயில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாட் வி கோனா யூஸ் இஸ் வி கோனா யூஸ் திஸ் அபார் ப்ரீமியம் ஆயில் ட்ரீட்மெண்ட். ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் தி மோட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபார் ஆல் 4-stroke 2-wheelers. அப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. I'll give you the link. Okay, reduces engine friction and wear during startup and high revs, anti knocking additive. அதான் நாக்கிங் சவுண்ட் வரும்ல, அது மெயினாக வந்து போகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு தான் மெயினாக இது வாங்கினேன். restores comparison to lost power, quiet noisy valves. Add 1 can of treatment for every 1 to 2 liters போட்டிருக்காங்க. 10% of the volume அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கேன்னா நம்ம ஆல்மோஸ்ட் லைக் இட் வில் கெட் நவ் 2.10 வரைக்கும் இப்போ நமக்கு பிடிக்கும் ஆயில். ஸோ ஒரு கேன் வந்து ஒரு லிட்டருக்கு பாக்ஸில் வந்து நம்ம ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீல் போர் இட். சரி கைஸ், இது இப்படி தான் இருக்கும். சரிதா? ஜஸ்ட் ஒரு அடிக்டிவ் மாதிரி தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் போர் இட் இன்சைட் வித்தவுட் வேஸ்டிங். ஓகே, இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஷேக். Finally, we're gonna fill the oil. Okay. So, just gonna pour the oil. Okay, ஒரு கையில் தான் கேமரா வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் டூ இட். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 full லிட்டர்ஸ் ஆஃப் ஷெல் அட்வான்ஸ் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஓகேவா? ஃபுல்லாகவே 2 இது ஊற்றியாச்சு. ப்ளஸ் 2 cans ஆஃப் அபாரும் ஊற்றியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் see the ஆயில் லெவல் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் see it right. yeah. ஸோ மேக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, மேக்ஸாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட போகிறோம். விட்டுட்டு ஆயில் லெவல் கம்மியாகும். இன்கேஸ் இஃப் இட் கெட்ஸ் டவுன் அகெயின் we are gonna refill it. Yes, finally the moment of the truth. Oil filter oil change completed. Now வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. any notifications? no. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். oh my god, I think it's in கியரில் இருக்குது. கியர் டவுன் பண்ணிவிட்டு so let's give it some time for the new oil to settle. அதுக்கப்புறமா எப்படி நாய்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆயிலை ஃபில் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. பட் இட்ஸ் லைக் மேக்ஸ் லிமிட் கரெக்டாக இருக்குது. பட் ஸ்டில் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ another டாப் ஆஃப். ஓகே, கொஞ்சம் மேலே வரைக்கும் ஊற்றிட்டு, ஏன்னா புது ஆயில் எப்படி அடாப்ட் ஆக போகுதுன்னு தெரில, கொஞ்சம் மேலே வரைக்கும் ஊற்ற போகிறோம். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2.2 லிட்டர்ஸ் பக்கம் வந்துச்சு. ஏன்னா 2 லிட்டர்ஸ் ஆயில், அப்புறம் அந்த 200 ml ஆஃப் அபாரா அது. ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 2.2. அதில் நம்ம வேஸ்டேஜ்லாம் போகும் 2.1ன்னு வைங்களேன். ஃபுல் ஃபில்லாக தான் இருக்குது. but still I wanted to fill it a bit top, but still I wanted to do a full top up and again start the bike and leave for 2 to 3 minutes.
and then again we'll check it. Okay, so guys, see இப்போ தெரியுதா ஃபுல்லாக பண்ணியாச்சு. And now again we'll close it and do a small start, cold start. ஓகே, எனக்கு வந்து ஆயில் சர்க்குலேட் ஆனவுடனே லைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது. பட் I am still okay. அந்த டிக்லிங் நாய்ஸ் வந்துச்சு. அப்புறம் அந்த ஆயில் சர்க்குலேட் ஆக ஆரம்பித்தோன்னா அது அப்படியே கொஞ்சம் கம்மியாகுது. பட் இதை வச்சு எந்த கன்க்ளூஷனும் வர முடியாது. வி ஹேவ் டு டூ அ ரன். ஸோ லெட் த ஆயில் ரன் ஃபார் ஃபியூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ். ரன் ஆனதுக்கப்புறமா ஆயிலோட லெவல் எப்படி ட்ரை ஆகுது, ஆயில் எவ்வளோ கம்மியாகுது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு then I'll give you a review about this Shell Advance 10W40. ஓகே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லென்த்தான வீடியோவாக இருந்திருக்கலாம். பட் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, if you make till this then thanks and give a thumbs up. ஸோ வண்டியை பற்றி மேலும் ஃபாலோ இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். Himalayan 450 யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, it's bye from Pradeep. ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்க மனசில் வச்சுட்டு ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் இன் another video.